Back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So எதோட ரிவ்யூ அப்படினு பாத்தீங்கன்னா SESA mud hair spa kit. இதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So இது நான் ரீசன்ட்டா எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் கிடைச்சது. கிடைச்ச உடனே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால என்னோட தாட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கிவ் அவே இருக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ கிவ் அவேயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கடைசியாக தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ரிவ்யூவை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் வித் த ப்ரைஸிங் அண்ட் த பேக்கேஜிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை வந்துட்டு 99 rupees அண்ட் இதில் உங்களுக்கு 3 சாஷே கிடைக்கும். ஸோ ஷாம்பூ, மாஸ்க் அண்ட் சீரம். ஸோ இது 3 தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ், வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக இது ஒரே ஒரு யூஸ்க்கு மட்டும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் பார்ட்னரோட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு ஷாம்பூ சாஷே 2 இந்த மாஸ்க் சாஷே, ஓகே, இந்த மாஸ்க் சாஷே 2 வருது. அண்ட் சீரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுனால இது வந்து 2 பேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இல்லை 2 யூஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு சாஷே இன்னும் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு அடுத்த வீக் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவேன். இல்லை என் சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. சம்மன் லைக் எனிபடி வில் யூஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் சில்கி ஷைனி அண்ட் ஹெல்தியர் ஏர். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன்னா மட் ஹேர் ஸ்பா கிட் அப்படிங்கிறதுனால ஐ தாட் இதில் வந்து கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும். இந்த ஹேர் ஸ்பா பண்ண அப்புறமா கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து அதுதான் இருந்தது. பட் ஆனால் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஷாம்பு யூஸ் பண்ணப்பவும் சரி, இல்லை செகண்ட் ஸ்டெப் மாஸ்க் யூஸ் பண்ணப்பவும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நரிஷிங்காக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் த வேர்ட் ஐ ரியலி வாண்டட் டு யூஸ். தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். நான் ஷாம்பு போட்டுட்டு இருக்கும்போதே, அந்த மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த வேர்ட் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நரிஷிங்காக ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஷாம்பு. ஸோ ஷாம்பு வந்துட்டு நார்மலாக நீங்கள் எப்படி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு வந்து 10 ml இருக்குது. என்னோட ஹேர் லென்த்து தான் உங்களோட ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஷாம்பு ஹாஃப் யூஸ் பண்ணால் போதும். ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு பத்தாதோ அப்படின்னு நினச்சி நான் ஃபுல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் நிறைய ஷாம்பு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 யூஸ்க்கு டெஃபினட்டாக அதை கட் பண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இல்லைனா வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஹேர் லெங்க்த்துக்கு அது ஃபுல்லாக வரும்னா ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஹேர் மாஸ்க். ஓகேவா, இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டில் வந்து நம்ம அந்த முல்தானி மிட்டியில் வந்து ரோஸ் வாட்டர் கலந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. ஓகேவா, ரொம்ப திக்கும் கிடையாது, லைக் இன்னும் நார்மல் ஒரு கன்சிஸ்டன்சி தான் இருந்துச்சு. ஓகேவா, இது நீங்கள் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, உங்களோட ஸ்ட்ராண்ட்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண உடனே ஒரு மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் லேதரிங் அப்னா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் வந்து இப்படி மசாஜ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து இந்த ஃபுல் ஸ்பாவுமே வந்துட்டு நான் என்னோடய பாத்ரூம்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு எந்த கிளிப்பிங்கும் இல்லை. ஏன்னா 2-3 minutes தான் வந்து இந்த மாஸ்க் கூட நீங்கள் உங்கள் ஹேரில் வச்சுக்க போகிறீங்க. அதனால் நிறைய நேரம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக பாத்ரூம்லேயே லைக் ஷாம்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணலாம். நீங்கள் வெளியில் வந்து டவல் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி ஹேர் மாஸ்க் போட்டு வாஷ் பண்ணால் லைக் உங்களோட ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாத்ரூம்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு ஃபுல் ப்ரொசீஜர் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா, ஸோ இந்த மாஸ்க்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நரிஷிங்காக தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகவே இல்லை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது 3த்துலேயுமே, அதாவது 3 சாஷேலையுமே ஒரு ஸ்மெல் வருது, ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். பட் ஆனால் அது என்ன ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தா என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் சரி ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசாவுடைய ரீவைட்டலைசிங் ஹேர் சிரம். ஸோ இந்த ஹேர் சிரமும் வந்து பார்த்திங்கன்னா எதோட கன்சிஸ்டன்சி தெரியுமா இருக்குது, நம்ம லிவான் ஹேர் சிரம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஹேர் சிரமோட கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு இருக்குது. அதே டெக்ஸ்சர், அதே மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டான ஃபீலிங்,
அதுதான் வந்து இதில் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஷைனிங்காக அப்படிலாம் இல்லை, பட் ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி ஒரு ஷைன் இருக்கும். அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகும். ஓகேவா, நேச்சுரலாகவே உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். பட் ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மட் ஹேர் ஸ்பா அப்படின்றதுனால நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆனால் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸில் ஐ எம் லைக் ரியலி ஹாப்பி ஃபார் த மனி தட் வி பே. 99 rupeesக்கு இந்த ஹேர் ஸ்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒர்க் பண்ணும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் சலூன் போனீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஹேர் ஸ்பா எவ்வளோ ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. 700 கூட வச்சுக்கோங்க. 700 எங்கே இருக்குது, 100 rupees எங்கே இருக்குது. நீங்கள் வந்து 4 வாரம் யூஸ் பண்ண கூட 400 rupees தான் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட ஹேர் லெங்த் என்ன அளவு தான் இருக்குது அப்படின்னா 2 கிட் யூஸ் பண்ணலாம். லைக் 2 weeksக்கு. ஓகேவா, 2 weeks 2 கிட் யூஸ் பண்ணுவீங்க, 200 rupees. இல்லை ரொம்ப லாங் ஹேர் இருக்குது அப்படின்னா கூட 4 கிட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, 400 rupees தான் ஆகும். அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கம்மியான விலையில் இருக்குது. அண்ட் திஸ் ஆல்சோ டெஃபினெட்லி டஸ் அ குட் ஜாப். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளாக வீட்டிலருந்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் பை. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து கிவ் அவே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கிவ் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 வின்னர்ஸ் இருக்க போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 வின்னரும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஹேர் ஸ்பா கிட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ஹேர் ஸ்பா கிட்டையே வந்து கிவ் அவேல கொடுக்குறேன். ஸோ 3 பேருக்கு ஒரு சீசா மட் ஹேர் ஸ்பா கிட் கிடைக்கும். கிவ் அவேயோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலுக்கு இன்வைட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லணும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கீழே சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.